டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், இன்றைய சூழ்நிலையில கஸ்தூரி ராஜா சாருக்கு பலம் அவருடைய டைரக்ஷனா அல்லது அவருடைய மகனான நடிகர் தனுஷான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. கஸ்தூரி ராஜாவுக்கு அவருடைய டைரக்ஷன் பலமாக இருந்தது ஒரு காலகட்டம். ஆனால் இப்போ அவருக்கு பலமாக இருக்கிறதுனா அது தனுஷ் தான். அடுத்து கஸ்தூரி ராஜா ஒரு படத்தை இயக்கி அந்த படம் வெற்றி படமாக அமையும் பட்சத்தில் மீண்டும் டைரக்ஷன் அவருக்கு பலமாக ஆகிவிடும். நடிகர் யுகி சேது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு திருச்சியிலேருந்து எத்திராஜுலு கேட்டிருக்காங்க. யுகி சேது துப்பாக்கி துறவி என்ற பெயரிலே இப்போ ஒரு படத்தை தயாரித்து இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் தயாரித்து இயக்கிறது மட்டும் இல்லை, பாடல்களை பாடியிருக்கிறார், பாட்டு எழுதியிருக்கார். இப்படி அந்த படத்தில் 16 விதமான வேலைகளை செய்திருக்கிறார் யுகி சேது. சார், 80களுக்கு நடிகை ராதா நம்பர் 1ல இருந்த மாதிரி 90களுக்கு யாரை சொல்லலான்னு கனடாலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. 80களில் ராதான்னா 90களில் அந்த இடத்துக்கு வந்தவர் மீனா. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய ரசிகர் மன்ற தலைவராக பொறுப்பில் இருக்கிறது யாருன்னு கனடாலேருந்து விஜய் சங்கர் கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய ரசிகர் மன்றம் இப்போதும் சீராக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் அதுக்கு சரியான தலைவர் இப்போ நியமிக்கப்படவில்லை. அந்த கால சூப்பர் ஸ்டார் எல்லாமே அதிகபட்சம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்கன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார்னா அது எம்கே தியாகராஜ பாகவதர் தான். அவர் என்ன சம்பளம் வாங்கினான்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 2500 ரூபாய் தான் எம்கே தியாகராஜ பாகவதருடைய சம்பளமாக இருந்தது. அதற்கு பின்னாலே தமிழில் சூப்பர் ஸ்டார்லாம் வந்ததுன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் சிவாஜி. எம்ஜிஆர் அதிகபட்சமாக வாங்கிய சம்பளம் 13 லட்சம், சிவாஜி அதிகபட்சமாக வாங்கிய சம்பளம் 25 லட்சம். கதாநாயகன் நடித்த போது அவர் அதிகபட்சமாக வாங்கிய சம்பளம்னா அது 6 லட்சம் ரூபாய் தான். படையப்பாவிலே குணச்சித்திர பாத்திரத்திலே நடிப்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் தான் 25 லட்சம் ரூபாய். நடிகர்கள் விஜய் சேதுபதியும் சந்தானமும் சேர்ந்து நடிக்காததுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. சந்தானம் கதாநாயகன் ஆவது அப்படின்னு முடிவெடுத்த காலகட்டத்தில் தான் விஜய் சேதுபதி பிரபலமாக தொடங்கினார். அதன் காரணமாக தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்போ நடிக்கல. ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. மீண்டும் இயக்குனர் சசிகுமார் சார் எப்போ திரைப்படங்களை இயக்குவாருன்னு நாகப்பட்டினம்ல இருந்து நந்தா கேட்டிருக்காங்க. சசிகுமார் திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்று நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி பல மடங்கு ஆசைப்படுறவர் தான் சசிகுமார். ஆனால் ஒரு படத்தை இயக்க முடியாதபடி தொடர்ந்து பட வாய்ப்புள்ளவருக்கு வந்தபடி இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பிலே வெளியாகி இருக்கின்ற டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய வெற்றியை குவித்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்னும் அவருடைய பட வாய்ப்புகள் பெருகுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது உடனடியாக எங்கே அவர் டைரக்ஷனுக்கு வருவார்? இயக்குனர் பா ரஞ்சித் சார்னுடைய வேட்டுவம் திரைப்படம் இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு வடபழனியிலிருந்து பிராங்க் கேட்டிருக்காங்க. ரஞ்சித்தின் வேட்டுவம் திரைப்படம் சீரான வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் சார்னுடைய நிர்வாகியும் அவருடைய அமைச்சரவையில் மந்திரியாகவும் இருந்த ஆர்.எம். வீரப்பன் ஐயா பின்னால கலைஞர் ஐயாவோட பயணிச்சதுக்கான காரணம் என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. ஜெயலலிதாவுக்கும் ஆர்.எம். வீரப்பனுக்கும் உறவு சரியாக இருந்திருக்கும் பட்சத்தில் அவர் அதிமுக விட்டு விலகியே இருக்க மாட்டார் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் உறவு சரியில்லாத நிலையில் அந்த கட்சியை விட்டே வெளிவர வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் கலைஞரோடு தன்னுடைய நட்பை புதுப்பித்து கொண்டார் ஆர்.எம். வீரப்பன். ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு தமிழில் டப்பிங் பண்ணும்பொழுது ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள்னால மேற்பார்வையிடப்படுமான்னு சங்கர் அம்பத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் ஹாலிவுட் படங்களை டப் பண்ணும்போது ஹாலிவுட் ஸ்டுடியோக்காரர்கள் அதை மேற்பார்வையெல்லாம் செய்ய மாட்டாங்க. திரையரங்கத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய தினசரி வருமானத்தை சரி பார்க்கறதுக்கு தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து யாராவது இருப்பாங்களான்னு கனடாலேருந்து விஜய் சங்கர் கேட்டிருக்காங்க. திரையரங்கிலே ஒரு திரைப்படம் எப்படிப்பட்ட வசூலை பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்றது அந்த படம் சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தரோ அல்லது தயாரிப்பாளரோ எப்படி சரி பார்க்காம இருப்பாங்க? ரீரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த திரைப்படங்கள்னா அது நடிகர் விஜய் நடிச்ச கில்லி அண்ட் சச்சின் ஆகிய திரைப்படங்கள் மட்டும்தானான்னு பழனியிலிருந்து காயத்ரி கேட்டிருக்காங்க. மறுவெளியிலே எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோருடைய படங்கள் மிகப்பெரிய சாதனையை புரிந்திருக்கின்றன அப்படின்னாலும் மறுவெளியிட்டிலே மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த 2 திரைப்படங்கள்னா அது விஜயுடைய கில்லி திரைப்படமும் சச்சின் திரைப்படமும் தான். இந்த 2 படங்களில் கில்லி திரைப்படத்தினுடைய வசூல் இருக்க அதை ஒரு மைல் ஸ்டோன் என்றே சொல்லலாம். நடிகை நயன்தாரா நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கிற திரைப்படம் என்னன்னு தஞ்சாவூர்லேருந்து ஜெய அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. நயன்தாராவின் நடிப்பிலே அடுத்து வெளிவரக்கூடிய படம்னா அது மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 என்ற திரைப்படம் தான். நடிகர் அஜித்குமார் வீரம், விசுவாசம் ஆகிய திரைப்படங்களில் மதுரை தமிழில் பேசியிருப்பாரு. அவர் அதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரா? அவருக்கு மதுரை வழக்கு தமிழை சொல்லி கொடுத்தது யாருன்னு அஜய் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விசுவாசம் படத்திலே மதுரை தமிழ் பேசுவதற்காக அஜித் தனிப்பட்ட முறையிலே பயிற்சி எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. பிரபல நடிகர்கள் நடிச்ச எந்தெந்த திரைப்படங்கள் இந்த ஆண்டு வெளிவர இருக்குன்னு பூந்தமல்லியிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலே கமல்ஹாசனும் சிம்புவும் இணைந்து நடித்துள்ள தக்லை திரைப்படம்
ஜூன் மாதம் 5ஆம் தேதி என்று வெளியாக இருக்கிறது. அந்த படத்தை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி என்று லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்திலே ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் வெளியாகிறது. ஏஆர் முருகதாசனுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியும், தனுஷின் இட்லி கடை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியும் வெளியாக இருக்கிறது. தீபாவளி வெளியீடாக அமையவிருக்கின்ற திரைப்படம் கார்த்தியினுடைய சர்தார் 2. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன ஆனாங்க, ஏன் இப்போல்லாம் திரைப்படங்கள் அவங்க நடிக்கிறது இல்லைன்னு தேனியிலேருந்து புவனா கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு அறவே வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில படங்களில் நடித்து கொண்டு தான் இருக்கிறார் என்றாலும் அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகள் அமையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ரெட்ரோ திரைப்படம் 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறன்ற செய்தி உண்மையான ஆவடியிலிருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கின்ற தகவல் உண்மையான தகவல் இல்லை. தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தீங்களா? அதில் செக்கச்செவந்த வானம் திரைப்படத்தினுடைய சாயல் தெரியுதே, உங்களுக்கு அப்படி தோணுச்சா? உங்களுடைய கருத்து என்னன்னு பெங்களூர்லேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. எந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தாலும் அதை வேறொரு திரைப்படத்தோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது சிலருக்கு வழக்கமாக இருக்குது. அந்த பட்டியலில் தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தோணுன மாதிரிலாம் அந்த தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தபோது எனக்கு தோணலை. சார், அந்த காலத்திலும் பிஆர்ஓக்கள் இருந்தாங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா உலகிலே முதலாக பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றியவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தான். அவருக்கு பின்னால் தான் பல பத்திரிகை தொடர்பாளர் இந்த சினிமா உலகத்திலே தோன்றினார்கள். நாடோடி மன்னன் திரைப்படம் தான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் பணியாற்றிய முதல் திரைப்படம். ஆக நாடோடி மன்னன் காலத்திலேயே இந்த பத்திரிகை தொடர்பாளர் பணி தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து என்று ஒரு தகவல். சிபி சிற்றரசனுடைய எழுத்திலே உருவான போர்வாள் என்ற நாடகம் நடிகர் எம்.ஆர். ராதாவுக்கு பெரும் பெயரை பெற்று தந்த நாடகமாக அமைந்தது. அந்த நாடகத்தை பார்த்துவிட்டுத்தான் இளைஞர்களும் பெரியோர்களும் வயது வித்தியாசமின்றி திராவிடக் கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டார்கள் என்று அந்த நாடகத்தை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறார் தந்தை பெரியார். எம்.ஆர். ராதாவுடைய நாடகங்கள் பலவற்றை பார்த்தவர் அறிஞர் அண்ணா. அவர் எம்.ஆர். ராதாவை பற்றி பேசும்போது, நான் பொதுவாக ஆங்கில படங்களை அதிகமாக பார்ப்பேன். ஆங்கில பட நடிகர்களிலே என்னை மிகவும் கவர்ந்தவர் பால்மணி. அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். எம்.ஆர். ராதா கிட்ட அவரையும் தாண்டிய ஒரு நடிப்பை நான் பார்க்கிறேன். பால்மணியை விட மிகச்சிறந்த நடிகராக எம்.ஆர். ராதா எனக்கு தெரிகிறார். திராவிட சரித்திரத்தை நான் தான் எழுதுவேன். அப்படி ஒரு சரித்திரம் எழுதப்படும் போது நடிகர் எம்.ஆர். ராதாவுக்கு ஒரு அத்தியாயமே ஒதுக்கப்படும். ராதா அவர்கள் நாடகத்துக்கு செய்து வரும் தொண்டு வருங்காலத்தில் தமிழகத்தில் பகுத்தறிவு ஆட்சி அமைய ஒரு அஸ்திவாரமாக அமையும் என்று மனம் திறந்து நடிகர் எம்.ஆர். ராதாவை பாராட்டியுள்ளார் அறிஞர் அண்ணா. ஆனால் அவர் குறிப்பிட்டதைப் போல திராவிட வரலாற்றிலே எம்.ஆர். ராதாவுக்கென்று ஒரு அத்தியாயம் ஒதுக்கப்பட்டதா என்றால் இல்லை. உங்கள் அப்பாவை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அப்பா நூல் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதித்தேன். சினிமா தொழிலுக்கு வரணும்னு முதல்ல சினிமா கட்டணும்னு சொல்லி நினச்சாங்க. நான் டாக்டராகத்தான் விரும்பினேன். ஓஹோன்னு வாழ்ந்த எங்கள் குடும்பத்தில் ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சுங்க. எங்கள் அப்பா எஸ்வி சகஸ்ரநாமம், கிருஷ்ணன் பஞ்சு எல்லாம் சேர்ந்து கண்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க. 100வது நாள் விழாவுக்கு எம்ஜிஆர் பார்த்து, எம்ஜிஆர் வச்சு படம் ஆரம்பிச்சிங்களா? ஆரம்பித்து ஒரு சாங் எடுத்தோம். அதுக்கப்புறம் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.